ஆண்டுதோறும் பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் பட விழா சினிமா உலகத்தில் மிக முக்கியமானது. இதில் பல தமிழ் திரைப்படங்கள் கலந்து கொண்டுள்ளன. அஜித் நடித்த பில்லா உட்பட சில படங்களை தயாரித்தவர் சுரேஷ். ஆண்டுதோறும் இவர் கேன்ஸ் பட விழாவிற்கு செல்வது வழக்கம். இம்முறை சென்ற போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அதாவது கேன்ஸ் விழாவில் பிரெஞ்சு படங்கள், ஹாலிவுட் படங்கள் என்று பெவிலியன்கள் தனித்தனியாக இருக்கும். அதுபோன்று இந்திய மொழி படங்களுக்கு என்று தனியாக பெவிலியன் இருந்தது. அங்கே இந்தி, வங்காளம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் மொழி படங்களை திரையிட்டு காட்டுவார்கள். இந்திய மொழி படங்களுக்கு பெவிலியன் நான் இருந்தேன். திடீரென்று கபாலி டீசர் திரையிட்டனர். பெவிலியன் இருந்த அனைவரும் துள்ளி குதித்து கரகோஷத்தால் அந்த இடமே அதிர்ந்தது. இதை பார்த்த இத்தாலிய சினிமாவை சேர்ந்த மிஷேல் என்பவர் கபாலி குறித்தும் ரஜினி படம் குறித்தும் என்னிடம் விசாரித்தார். எனக்கு கபாலி படத்தை இத்தாலியில் வெளியிட ஆசை உள்ளது, யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான் கலைப்புலி தானு தொலைபேசி எண்ணும், கபாலி படத்தின் ஓவர்சீஸ் உரிமையை பெற்றுள்ள சஞ்சய் வாத்வாவின் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து தொடர்பு கொள்ள சொன்னேன். இப்படி ஒரு வரவேற்பு கடல் கடந்து வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று பூரிப்புடன் தெரிவித்துள்ளார்.